போதைப் பொருள் இளைஞர்கள் மத்தியில் பரவுகிற நிலைமை. இளைஞர்களை கட்டுக்கோப்பிலே வைத்திருக்கிறேன் சொன்னார், சந்தோஷமாக இருந்தது. 1456 இளைஞர்களை வைத்து தலைமைத்துவம் வழங்கி ஒரு கட்டுக்கோப்பிலே வைத்திருப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல. மிக ஒரு பாரிய ஒரு அந்த விஷயங்களை ஒரு சமூக உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனுடைய நன்னடத்தையை, ஒரு மனிதன் வழிகட்டு போகாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு என்ன தெரியுமா? ஒரு சோசியல் சேஃப்டி நெட், ஒரு சமூக பாதுகாப்பு வலை. மார்க்கம் தான் சொல்லுகிறது. நாம் வாழுகிற சூழல் மார்க்கமயப்பட்டதாக, ஒழுக்கம் நிறைந்ததாக, நல்லதொன்றாக இருக்க வேண்டும் என்று ஏன் மார்க்கம் சொல்லுகின்றால், அந்த சூழல் தான் மனிதனை வழிநடத்தும். சூழல் கட்டு போனால் மனிதன் இயல்பாக கட்டு போவான். அந்த சூழலை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் 1400 இளைஞர்களுக்கு. ஆனால் காத்தான்குடியில் எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள்? 1400 பேரா? எத்தனை பேர் இருக்கிறார்கள்? உதாரணமாக ஒரு 25 வயதுக்கு உட்பட்டவருடைய சனத்தொகை என்னவாக இருக்கும்? ஏதாவது எஸ்டிமேட் இருக்குதா? ஒரு 10,000. இவர்கள் கூடிய பாதுகாப்பு என்ன? உண்மையில் சகோதரர்களை, நான் உண்மையிலே நீங்கள் இந்த பாராட்டை பெறுகின்றால் வெறும் நாங்கள் சம்பிரதாய பூர்வத்துக்காக உங்களை பாராட்டவில்லை. உண்மையில் நீங்கள் டெங்கு நேரம் இறங்கி துப்புரவு செய்கிறீர்கள், வெள்ள நேரம் இறங்கி நிவாரணம் கொடுக்கிறீர்கள் என்பதற்கு அப்பால் ஒரு 1400 இளைஞர்களை நீங்கள் ஒரு வளமாக பாதுகாக்கிறீர்கள், ஆளுமையாக வளர்த்தெடுக்கிறீர்கள். இதுதான் ஆகப்பெரிய சேவை. உங்களை அதற்காகத்தான் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் ஒரு இடத்தில் வெள்ளம் வந்ததற்கு பிறகு நிவாரணம் செய்வதற்கு சம்பளம் கொடுத்தாலும் செய்யலாம், அப்படியா இல்லையா? காசு கொடுத்தாலும் வேலை செய்யலாம். டெங்கு வந்தால் குப்பையை அகற்றுவதற்கு அதையும் செய்யலாம். ஆனால் இளைஞர்களை வழிகாட்டி வளர்த்தெடுப்பது என்பது மிக 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 பாரதூரமான பொறுப்பு. இதை ஏன் ஊர்வலமாக செய்கிற நிர்வாக அமைப்பு நமக்கு இருந்திருக்க கூடாது? ஒவ்வொரு இளைஞர்களையும் கண்காணிக்கிற, ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வழிகாட்டுகிற, ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் கல்வியை, தொழில் வாய்ப்பை வழங்குகிற ஒரு நிர்வாகம் எந்த ஊரில் இருந்திருக்க கூடாது?